வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 11th தமிழ் காஃபெல் எக்ஸாமுக்கான முக்கியமான நெடுவினா அப்புறம் நம்ம சிறுவினா தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த நெடுவினாவும் சிறுவினா மட்டும் படித்தாலே போதும், வேறு நெடுவினா படிக்கிறது தேவையில்லை, சிறுவினா படிக்கிறது தேவையில்லை. இதுலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அது எந்த ஏழில் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலைன்னு சொல்லி நமக்கு முதல் ஏழில் ஒரு நெடுவினா கொடுத்துருப்பாங்க. அந்த நெடுவினா படிச்சுக்கோங்க. அடுத்து அதே முதல் ஏழில் சிம்மொழி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இது முதல் ஏழில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நெடுவினாவும் முதல் ஏழில் மட்டும் படித்தா போதும். அடுத்து ரெண்டாவது ஏழில் என்னென்ன நெடுவினா பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது ஏகே வேளாண்மைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அந்த நெடுவினா படிச்சுக்கோங்க. அடுத்து யானை டாக்டர் கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெடுவினா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நெடுவினா மட்டும் இரண்டாவது ஏழில் படிச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது ஏழில் பார்த்தீங்கன்னா காவடி சிந்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அந்த நெடுவினாவும் வாடிவாசல் கதையை பார்த்தீங்களா, அந்த நெடுவினாவும் இந்த ரெண்டு நெடுவினா மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது ஏழில் பார்த்தீங்கன்னா பௌத்த கல்வின்னு சொல்லி ஒரு நெடுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த நெடுவினாவும் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பதுன்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஐந்தாவது ஏழில் என்ன நெடுவினா பாருங்கள், மதினா நகரம் ஒரு வளமான நகரம் சொல்லி ஒரு நெடுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த நெடுவினா மட்டும் படித்தா போதும். அதேமாதிரி ஆறாவது ஏழும் அதே மாதிரி தான், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவின்னு சொல்லி நமக்கு நெடுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த நெடுவினா மட்டும் படிச்சுக்கோங்க. இரண்டாவது ஏழில் இன்னொரு நெடுவினா இருக்குது, அடக்க முடியுமே சொல்லி திருக்குறள் நெடுவினா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெடுவினா படிச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு ஒரு 11 நெடுவினா இருக்குது. இந்த 11 நெடுவினா மட்டும் படிச்சுக்கோங்க. படித்தாலே கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு மொத்தம் 3 நெடுவினா எழுத வேண்டியிருக்கும். இந்த 3 நெடுவினாவும் நம்ம இந்த 11 நெடுவினா படித்தாலே எழுதிடலாம். 24 மார்க் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினாக்கு நமக்கு 4 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம சொல்கிற சிறுவினா மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ முதல் படத்தில் நமக்கு என்னென்ன சிறுவினா படிச்சிட்டோம்னா, வில்வரத்தினம் பாடத்தான் வேணும்னு சொல்லி முதல் ஏழில் நமக்கு ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது படிச்சுக்கோங்க. அடுத்து எண்ணுயிர் தமிழ்மொழி எண்மேன் இருக்கா, அந்த சிறுவினா படிச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது ஏழில் என்னென்ன சிறுவினாலாம் இருக்குன்னு பாருங்கள். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லின்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது. அடுத்து குறித்த காலத்துக்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவர்னு சொல்லி ஒரு சிறுவினா இருக்கும், அந்த சிறுவினா. அடுத்து தீயினால் சுட்டப்படும் திருக்குறளில், இதெல்லாம் திருக்குறளில் மறந்தாங்கி தப்பான்னு சொல்லி ஒரு திருக்குறளில் ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது. அடுத்து விரும்பியதை அடைவது எப்படின்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சிறுவினா மொத்தம் செகண்ட் பாடத்தில் ஒரு 5 சிறுவினா கிட்ட இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா திருக்குறள் இருக்கிறனால நமக்கு சிறுவினா அதிகமாக இருக்குது. அடுத்து மூணாவது ஏழில் பார்த்தீங்கன்னா திராவிட பழங்குடிகளின் இனக்குழுன்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த சிறுவினா. அடுத்து சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வுன்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த சிறுவினா. இது மூணாவது ஏழில் இந்த ரெண்டு சிறுவினா மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது ஏழில் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கியங்களின் கல்வின்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது. அடுத்து சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது. அடுத்து உருவகாணி, திருக்குறளில் உருவகாணின்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அந்த சிறுவினா. அடுத்து இலைதாக முள்வரம் சொல்லி ஒரு சிறுவினா. மொத்தம் நமக்கு 4வது ஏழில் 4 சிறுவினா இருக்குது. திருக்குறள் இருக்கலாம், 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 5வதுலேயும் 6வது 2 சிறுவினா தான், என்னென்னு பார்த்துக்கோங்க. கலைவளார் மறையவன்னு சொல்லி ஒரு சிறுவினா இருக்கும், அதுவும். ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்லி ஒரு சிறுவினா கொடுத்துருப்பாங்க, அது 2 மட்டும் படித்தாலே போதும். அடுத்து 6வது ஏழில் பார்த்தீங்கன்னா ஜீவாவின் பேச்சு நடையும் அதிசய மலரின் பூச்செடின்னு சொல்லி 2 சிறுவினா இருக்கும். இந்த 2 சிறுவினா மட்டும் படிச்சாலே போதும். நம்ம சொன்ன சிறுவினா நெடுவினா படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் சிறுவினா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம், நெடுவினா அட்டன் பண்ணலாம். தமிழ் நம்ம ஃபுல் மார்க், நம்ம நிறைய மார்க் வாங்கிடலாம். ஸோ நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.